அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இன்று தேய்பிறை சஷ்டி முருகனுக்கு உகந்த விரதங்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார். முருகப்பெருமானுக்கென 3 விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. அவை வார விரதம், நட்சத்திர விரதம் மற்றும் திதி விரதம் என்பதாகும். செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது வார விரதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம், சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம் எனப்படும். ஐப்பசி மாத தேய்பிறையான சஷ்டியில் நீங்கள் விரதம் இருப்பது முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாளாகும். இந்து கடவுள்களில் அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வம் முருகப்பெருமான் ஆவார். முருகப்பெருமானுக்கென 3 விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பல நன்மைகள் நடக்கும். ஐப்பசி மாத தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட துவங்க வேண்டும். சஷ்டி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 4வது நாள் சஷ்டி ஆகும். அமாவாசை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி என்றும் அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும் கூறுவார்கள். பௌர்ணமி அடுத்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி என கூறப்படுகிறார்கள். இது முக்கியமான ஒன்றாகும். தேய்பிறை சஷ்டியில் ஏன் முருகனுக்கு உகந்தது என்றால், திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது. தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும், நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற பொருளும் உண்டு. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேநீர் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் பெருகும். முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும், குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக இந்த தேய்பிறை சஷ்டி குழந்தை பேருக்காக மட்டும் விரதம் இருப்பதில்லை. அனைத்து வகை செல்வ வளம் பெருகவும் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். தேய்பிறை சஷ்டி அன்று காலை குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை அணிவித்து அல்லது பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தையும் நீங்கள் கூறலாம். அவள் நெய்வேத்தியம் படைக்க மிகவும் நல்லது. இது எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் நாவல் பழத்தை வைத்தும் வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழமாகும். நாவல் அன்று முழுவதும் மாமிசம் உணவு உண்ணக்கூடாது, உடலுறவு ஏதும் செய்யக்கூடாது, எந்த ஒரு விவாதமும் கெட்ட விதமான வார்த்தைகளில் பேசக்கூடாது, பெண்களை திட்டக்கூடாது, குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அன்றைய தினம் முழுவதும் மௌனம் விரதம் இருந்ததால் மகத்தான பலன்கள் இன்னும் கிடைக்கப்பெறும். குறிப்பாக தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளிப்போய் கொண்டே இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனம் உருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். இது உங்களுக்கு சாட்சாத் முருகப்பெருமானே உங்களுக்கு நேரில் குடிகொள்வார். அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த அப்படியே நடக்குமாக இருக்கும். இதற்காக தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் படம் அல்லது விநாயகர் விக்கிரகத்தை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். குறிப்பாக நாங்கள் கூறும் பரிகாரம் என்னவென்றால், இந்த வாழைப்பழத்தை ஒன்று எடுத்துக்கொண்டு அதன் நடுவில் ஒரு பள்ளம் தோண்டி கொண்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் போன்றவற்றை வைத்து முருகப்பெருமான் படத்திற்கு முன் வைத்து இந்த வாழைப்பழத்தை தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம். இருந்தாலும் சனிக்கிழமை திதியில் அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகப்பெருமானிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அஷ்டு வரும் இந்த நாட்களில், அதாவது
அடுத்து வரும் இந்த சஷ்டி திதி அன்று இதுபோல் விளக்கேற்றி மற்றும் வேண்டுதலையும் வைக்கலாம். இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் அவர்களை நடத்துவதை கண்கூட காணலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.